இத பாருமா, நீ தான் லஞ்சம் கொடுத்தேங்கிற அடையாளமா உன்னோட போட்டோ அரிசி மூட்டையில இருக்கு. இத பாரு ராசாத்தி, சூழ்நிலை உனக்கு எதிரா இருக்கு. இந்த வருஷம் நீ எலெக்ஷன்ல நிக்க முடியாது. சட்டப்படி உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். ராசாத்தி அரெஸ்ட் பண்ண கூடாது. நாங்க விட மாட்டோம். ராசாத்தி மேல தப்பு இல்ல. ராசாத்தி அரெஸ்ட் பண்ண கூடாது. சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க தான் அரிசி மூட்டை கொடுத்தோம் நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க கொடுக்கல. எங்களுக்கு எதிரா நிக்கிறவங்க திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு எங்க கிட்ட சாட்சியெல்லாம் இல்ல. தேர்தல் அதிகாரியே ராசாத்தி இத பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறாரு. அதனால நாங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நிச்சயமா நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்கணும். சார், நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவங்க தான் டைம் கேட்கறாங்கல்ல. சட்டப்படி நமக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அது வரைக்கும் டைம் கொடுப்போம். ராசாத்தி, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறோம். அந்த டயத்துக்குள்ள நீ தப்பு பண்ணலங்கிறத நிரூபிச்சிரு. அப்படி நிரூபிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ எலெக்ஷன்ல நிக்கலாம். அப்படி நிரூபிக்கலன்னா நீ தேர்தலில் நிக்க முடியாதுமா. தூக்கிடுவாங்க. எல்லாம் அந்த கண்மணி மேலதான். நேத்து நடந்துச்சுல, அத மனசுல வச்சுக்கிட்டு பக்காவா பிளான் போட்டு இப்படி பண்ணிருக்கா. இதை ஸ்ட்ரெயிட்டா கண்மணி பண்ணாங்களா இல்ல காஞ்சனா வச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அது தெரிஞ்சாதான் நாம இதை பண்ணல நிரூபிக்க முடியும். நம்ம ஜஸ்ட் 4 ஹவர் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னே தெரியல. என்னங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அமல் பேபி. இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வரக்கூடாதுன்னு தான் ஜோசியர் சொல்லி அண்ணாமலை லிங்க பூஜை எல்லாம் பண்ணோம். அப்படி இருந்தும் அம்மா, இயற்கையா நடந்தாதான் தடங்கள். இது தடங்கள் இல்ல, பிளான். வழக்கமா இப்படி ஒரு பிரச்சனை நடந்தா முதல்ல போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணிட்டு போய் எஃப்ஐஆர் காப்பி போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிட்டியில கொடுப்பாங்க. ஆனா வரும்போதே தேர்தல் அதிகாரியை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா எங்கேயோ இடிக்குது. அதான் என்னன்னு சரியா தெரியல. என்ன நடந்திருந்தாலும் அந்த அண்ணாமலையார் தான் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டணும். மாட்டினானுங்க. என்ன சத்யா சொல்ற? இந்த அரிசி மூட்டையில பிரிண்ட் பண்ணது லிங்கம் பிரிண்டர்ஸ்னு இருக்கு. லிங்கம் பிரிண்டர்ஸ் எங்க இருக்கு? இந்த ஏரியாவில் அந்த மாதிரி லிங்கம் பிரிண்டர்ஸ்னு எதுவுமே கிடையாது.
ஆமா மாப்ள. கூகுள் மேப்ல பார்க்கலாம் எங்க இருக்குன்னு. எஸ், காட் இட். நைட்டோட நைட்டா அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா நிச்சயம் பக்கத்துல இருக்கிற பிரான்ச்ல தான் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அமுல் பேபி வா, செங்கல்பட்டு பிரான்ச்சுக்கு போலாம். வாங்க. அண்ணா போயிட்டு வந்துடும். வரதா சத்தி. வந்துடும். வரேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. மாமா நீங்களும் என் கூட வாங்க. வரேன்னு. அம்மா அண்ணி வரேன். போயிட்டு வந்துடும். டேய் வரேன்டா. சார் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இத நீங்க தானே பிரிண்ட் பண்ணீங்க? ஆமா, நாங்க தான் பிரிண்ட் பண்ணோம். இது யார் பிரிண்ட் பண்ண கொடுத்தா? அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் கேட்கிறேன். சம்பந்தப்பட்டவங்க பிரிண்ட் பண்ணல, சம்பந்தமே இல்லாம யாரோ பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதாங்க கேட்குறோம், யார் பிரிண்ட் பண்ண கொடுத்தா? சார், பிரஸுக்கு டெய்லி 100 பேர் வராங்க போறாங்க. பிரிண்ட் போட சொன்னாங்க, நாங்களும் பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? பிசினஸ் சார். அப்படியா? பிசினஸா? அப்போ பிரிண்ட் பண்ண வந்தவங்களுக்கு பில்லு கொடுத்துருப்பீங்களே, அந்த பில்ல கொஞ்சம் காமிங்க. யார் பிரிண்ட் பண்ண கொடுத்தாங்க நாங்களே பாத்துக்கிறோம். நாங்க எங்க சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட பில் காப்பியை காமிக்கணும்? அதெல்லாம் தர முடியாது. அப்போ போலீஸ் வந்து காட்ட சொன்னாங்கன்னா தான் காட்டுவீங்களா? எதுக்கு மேடம் இந்த விஷயத்துக்குலாம் போய் போலீஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் இந்தாங்க பில் புக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க குமார்ன்ற பேர்ல பில் போட்டிருக்காங்க. குமாரா? சம்பந்தமே இல்லாத பேரா இருக்கு. எங்க இதுல ஒரு செல் நம்பர் இருக்கு பாருங்க. இருவர என்னாச்சுங்க? நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது தமிழ் பேபி. பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கானுங்க. இப்ப வேற என்ன பண்றது?
இங்க அந்த சிசிடிவி கேமரா இருக்கா? நாங்க அந்த வீடியோ பார்க்கணும். ஆ நேர்மையா தொழில் பண்ற எங்களுக்கு எதுக்குமா சிசிடிவி கேமரா? அதெல்லாம் எங்க கடையில் இல்லம்மா. ஆ சரி சரி சரி. இந்த பில் புக்கை காமிச்சதுக்கு தேங்க்ஸ். நாங்க வரோம். வா. போயிட்டாங்க. அப்பா, நல்ல வேலை போயிட்டாங்க. இந்த மருது இருக்கானே, முதல்ல அவனுக்கு போனை போடணும். சொல்லியா? ஏ மருது, நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு, எனக்கு வேண வந்துருச்சு. என்னையாச்சு? புரியல எனக்கு, சொல்லியா? 2 பேர் வந்து ராசாத்தி அரிசி பைய காட்டி யார் பின் பண்ணது விசாரிக்கிறாங்க. ஆள் எப்படி இருந்தாங்க? பொண்ணு வந்து பையன் மாதிரி கிராப் வெட்டி இருந்தது. பையன் நல்லா கலரா தாடி வச்சிருந்தான். அந்த மெட்ராஸ்காரியும் அவ புருஷனும் தான் வந்திருக்காங்க. நீ ஏதாவது உளறி வச்சு தொலைச்சிட்டியா? உன்னெல்லாம் நான் எதுவும் காட்டி கொடுக்கலையா? தெளிவா பேசி சமாளிச்சு அமிச்சிட்டேன். நம்ம பில் புக்ல எழுதியிருந்த அந்த தப்பான நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. நாட்டு நியூஸ்னு வந்தோன்னே கிளம்பிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்ன என்ன என்னங்க, எதுக்கு வந்தீங்க திருப்பி? என்ன வேணுங்க? ஏன் 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 இவ்வளவு பதட்டம் ஆகுற? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என் போனை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஜி, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஜி. இத பிரிண்ட் பண்ண கொடுத்தது யாருன்னு? ஆமாஞ்சி. என்னங்க நீங்க ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது எத்தனை தடவை தான் சொல்றது? போங்க, தேவையில்லாம இங்க வந்து என் வேலையும் பொழப்பையும் எடுத்துக்கிட்டு. அப்போ உங்களுக்கு யாருன்னு ஞாபகமே இல்ல? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்லங்க. இதே மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸுக்கு போக வேண்டியது இருக்கும். ஐயோ, அந்த கஷ்டம் உனக்கு வேணாம். அவள் பேபே, போலீஸ கூப்பிடு. கூப்பிட்டா போச்சு. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? வர சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணன்னு இதுல இருக்கு ராசா. ஏ மருது, நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு, எனக்கு வேண வந்துருச்சு. 2 பேர் வந்து ராசாத்தி அரிசி பைய காட்டி யார் பின் பண்ணது விசாரிக்கிறாங்க. உன்னெல்லாம் நான் எதுவும் காட்டி கொடுக்கலையா? தெளிவா பேசி சமாளிச்சு அமிச்சிட்டேன். நம்ம பில் புக்ல எழுதியிருந்த அந்த தப்பான நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. நாட்டு நியூஸ்னு வந்தோன்னே கிளம்பிட்டாங்க. அப்படியே ஒரு பச்சனை வையா, மூக்கு மூஞ்சிக்கு பின்னால போயிடும். போலீஸ வர சொல்லிடலாமா? வேண்டாமா, நானே சொல்லிடுறேம்மா. இது நல்ல புள்ளைக்கு அழகு. இப்ப சொல்லுங்க ஜி, யாரு ஜி அந்த அரிசி மூட்டையில பிரிண்ட் பண்ண சொன்னது? மருதுதாமா. மருதுனா காஞ்சனாவோட தம்பி. ஆமா.
எதுக்கும் அவனோட மில்லை விசாரிச்சு பாருங்க. தண்டபாணி மில்லு எங்க மாமா இருக்கு? அது அந்த தண்டபாணி காலனி தெரியும்ல, அந்த காலனியே அவனோட தான். இப்படி தப்பான வழியில சம்பாரிச்ச பணத்துல தான் அவன் பேர்ல ஒரு காலனியை உருவாக்கி வச்சிருக்கான். அங்கதான் அவன் மில்லும் இருக்கு. சரிப்பா, நாங்க உடனே போய் அங்க பாக்குறோம். சரிம்மா, பார்த்து பத்திரம். இந்தா வாங்கி. சரி பாப்போம். நில்லுமா, யார பார்க்கணும்? மில் ஓனர் தண்டபாணிய பார்க்கணும். நீங்க யாரு? யோ, ராசாத்தி இந்த இடத்துக்கே வந்துட்டா. அவ எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சா? சத்யா பிரிண்டிங் பிரஸ்ல போய் விசாரிச்சிருக்கா. இவ நேரா இங்கே வந்துட்டா. இப்ப என்ன பண்றது? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல எதுக்காக வந்திருக்கான்னு விசாரிப்போம். ஏதாவது தப்பா பட்டா வேற வழியே இல்லை. இந்த மில்லிலேயே வச்சு கழுத்தை அறுத்துருவோம். நீங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட 20 மூட்டை ரேஷன் அரிசி இருக்கு. அத கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்கணும். ரேஷன் அரிசியா பாலிஷ் போடுறதா? நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்றதில்ல. இந்த அரிசிய இங்கதான் பாலிஷ் பண்ணதா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி அனுப்பியிருக்காங்க. நாங்க அதெல்லாம் பண்றதில்ல. நான் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. போலீஸ் வந்து கேட்டாதான் சொல்லுவீங்கல்ல? வாடி அம்மா வா. ராசாத்தி வசமா வந்து தனியா மாட்டிக்கிட்ட. அவ்வளவு ஈஸியா இங்க 5 மணிக்குள்ள ரேஷன் அரிசி எடுக்கலங்கறத நீ ப்ரூவ் பண்ணிடுவியா? அத நான் விட்டுடுவேனா? இன்னைக்கு நீ இந்த மில்லை விட்டு வெளியிலேயே போக முடியாது. இங்கேயே உனக்கு சமாதிதான். நான் இருக்கிற வரைக்கும் ராசாத்திய ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? டேய், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் பொண்டாட்டியோட கழுத்தை அறுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன பாக்குறீங்க? அவனை அடிச்சு கொல்லுங்கடா. இனியா! ஏய், இல்லடி. டேய், அவனை அடிச்சு கொல்லுங்கடா. போங்கடா. அண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மச்சான் என்னாச்சு? ஏய், ஷட்டரை க்ளோஸ் பண்ணுங்கடா சீக்கிரம். டேய், இவனுக்கு 2 பேரும் தூக்கி கட்டி போடுங்கடா. சரிக்கா. தூக்குங்க. ஏய், இருடி. தூக்கிட்டு போங்க. டேய், ஷட்டரை மூடு.
வாடி வா. இப்போ உன் கண்ணு முன்னாடி இவங்க 3 பேரையும் காலி பண்றேன். போறடி. ஏய் அடிக்கடா அவனுங்கள. போடுற அவனுங்கள. ஐயோ வேணாம் 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 ப்ளீஸ். அவங்க 3 பேரையும் விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு அவங்க 3 பேர் உயிர் தான் முக்கியம். அவங்கள விட்டுரு ப்ளீஸ். அப்படி வா வழிக்கு. நீ விட்டுடுன்னு வாயால சொன்னா பத்தாது. நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடி. அதுக்கப்புறம் தான் நான் இவங்க எல்லாரையும் விடுவேன். ரெடி பேபி. சரி காலை தானே விழணும். விழுறேன் இரு. விழு. என்ன யோசிக்கிற? கால விழு. சத்யா வேணாம். போடுற அவனை. விடு. உங்க 2 பேர் கட்டி அவுத்தோட சொல்லு. சொல்லு. டேய் விடுங்கடா அவனுங்கள. விடு விடு. டேய் இங்க இருந்து யாரும் உயிரோட போக கூடாது. பாருங்கடா. போங்க. இதுக்கு மேல நின்னா நமக்கு அடிவிடும் போல இருக்கே. வாடா வா. ஏமா வாடா. ஏமா எங்கம்மா போற? ஏமா இருமா. ஏமா ஐயோ நம்மள விட்டு போயிட்டாங்களே. நம்மள வந்து அடிப்பாங்களோ? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க. பாத்தியா நீ யாருக்காக வேலை செஞ்சியோ அவங்களே ஆபத்துனதும் உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்பயாச்சும் அவங்க யாரு என்னன்னு புரிஞ்சுதா? வா வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. வா. பாரு ராசாத்தி, ஒரு தேர்தல் அதிகாரியா நீ போன் பண்ணி நான் இங்க வரக்கூடாது. இருந்தாலும் நீ ஒரு நல்ல பொண்ணுங்கிறதாலையும் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குங்கிறதுனாலையும் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் உன் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களை ரெடி பண்ணிட்டியா? சார் கேக்குறாருல, சொல்லு. சொல்லுன்றோம்ல. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் தான் ராசாத்தியோட பேரை கெடுக்கிறதுக்காக அரிசி மூட்டை மேல ராசாத்தியோட போட்டோவை பிரிண்ட் அடிச்சு வீடு வீடா கொடுக்க சொன்ன சார். ஏய் என்ன மாத்தி பேசுற? நீயா கொடுக்க சொன்ன? அம்மா கொஞ்சம் கோபப்படாதீங்க. என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணீங்க? சார் பாரியோட மில்லு தான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கு. அதோட பேரை கெடுத்தா என் மில் நம்பர் 1க்கு வந்துரும்னு ராசாத்தி மூலமா பாரிய பழி வாங்கறதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் சார். சார் இந்தால் போய் சொல்றான். ரேஷன் அரிசிய பாலிஷ் போட்டு கொடுத்தது மட்டும் தான் இவன். மத்த எல்லா வேலையும் காஞ்சனாவோடது. காஞ்சனாவா?
அது அது யாரு? ஏய் நோட்டிக்கிற ராசாத்தி, கொஞ்சம் இந்த அம்மாவை அமைதியா இருக்க சொல்லு. ஒரு தேர்தல் அதிகாரிக்கு முன்னாடியே அடிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. சத்யா ப்ளீஸ். எப்படி போய் சொல்றான் பாரு ராசாத்தி. ப்ளீஸ். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். தப்பு பண்ணது நான் தான். இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்ல. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். இங்க பாருங்க, இந்த ஆளை வண்டியில ஏத்தி போலீஸ்ல ஒப்படைங்க. போங்க, எடுத்துட்டு போங்க. ராசாத்தி சார், எப்படியோ நீ குற்றம் பண்ணலன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்ட. எங்க எலெக்ஷன்ல நீ நிக்க முடியாம போயிடுமோன்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இந்த ஆள் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, நாளையில இருந்து உன் பிரச்சாரத்தை நீ ஆரம்பிக்கலாம். நீ தேர்தலில் நிக்கிறதுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்புறம் ஒரு விஷயமா, இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா நீ இருக்கணும். சரிங்க சார். புரியுதா? நிச்சயம் அடுத்த சேர்மன் நீதான். தேங்க்யூமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் வர்றேம்மா. சத்யா வா போலாம். என்னமோ காஞ்சனா பெரிய இவ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவா. ராசாத்திய நிச்சயம் இந்த எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டான்னு சொன்ன, எதுவும் நடக்கலையே. நாளைக்கு அவ திரும்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாளாம். அத்தை, நேத்து வரைக்கும் அந்த தேர்தல் அதிகாரி ராசாத்தி மேல நல்ல மதிப்பு வச்சிருந்தார்ல. ஆனா காஞ்சனா பண்ண காரியத்தால தானே அவரே ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதுவே நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி அத்தை. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அதத்தான் அந்த சத்யா ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாளே. இப்ப அதே ஆள் தான் ராசாத்தி தான் சேர்மன் ஆகணும்னு வாழ்த்திட்டு போயிருக்காருல்ல. அத்தை, நான் சொன்னது கெட்ட பேர்னு ஒன்னு ஆச்சுல, அதத்தான் சொன்னேன். அடி போடி, இப்பதாண்டி அவளுக்கு நல்ல பேராயிருக்கு. ஏற்கனவே அவளை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமே நாம என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாதோன்னு தோணுது. அத்தை அத்தை, நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்ப எதுவும் கெட்டு போகல. ராசாத்திக்கு எவ்வளவு நல்ல பேரு வேணாலும் இருக்கட்டும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா ஓட்டு போடுறதுன்னு வந்துட்டா நம்ம ஆளுங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் முக்கியமே இல்ல. யாரு காசு கொடுக்கறாங்கன்னு தான் பாப்பாங்க. யாரு காசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசமா ஓட்டு போடுவாங்க. காலங்காலமா இதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ நல்லவங்களை தோக்கடிச்ச மக்கள் தான் நம்ம மக்கள். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. இந்த கண்மணி இருக்கா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்களை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. இப்படியேதான் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. இதுல மட்டும் நான் தோத்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் யார் முஞ்சிலையும் முடிக்க முடியாது கண்மணி. அத்தை, அந்த பயமே உங்களுக்கு வேணாம். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க.
அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? தெரியுமே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க அவங்களுக்கு தான் நம்மளை பத்தி தெரியல, நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. முன்னாடி தானே ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்தாரு. அதோட ராசாத்தியும் இனி அண்ணனும் நமக்காக ஆசையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் எப்படி அமல் பேபி அது வேணான்னு சொல்றது? அப்படி சொன்னா ராசாத்தி மனசும் அண்ணன் மனசும் கஷ்டப்படாதா? அப்படி அவங்க மனசு கஷ்டப்பட்டா பரவாயில்ல நீ நினைச்சா நீயே போய் சொல்லு. ஏங்க நான் சொன்னா மட்டும் அவங்க அப்படியே கேட்டுருவாங்களா? நீங்களும் போய் கேட்க மாட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அங்க ரெடி வேற பண்றாங்களே. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னை மீறி ஏதாவது நடந்துருமா என்ன? நீ ஸ்ட்ராங்கா இல்ல போல இருக்கு. அதான் ஏதாவது நடந்துருமோன்னு உனக்கு பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஸ்லிப்பே ஆக மாட்டேன். நீ தைரியமா இருக்கிற மாதிரி தான் பேசுற. ஆனா போன வாட்டி மாதிரி அந்த நாகராஜன் வந்து நீ பயத்துல ஸ்லிப் ஆயிட்டினா? இப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டுதான் நான் குள்ள புதுதான் கடை காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நிஜமான நாகராஜன் வந்தாலும் நான் ஸ்லிப்பே ஆக மாட்டேன். அவன் ஃபர்ஸ்ட் நைட்னா குஷியா போவான். இவன் என்னடானா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டேன்னு குஷியா போறான். எங்க இந்த லூஸ் இன்னும் காணோம்? டைம் ஆகுது. எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த குள்ளபூ தவிர இன்னும் காணோம். டே பிரபு, நீ உன் மன உறுதியில இமயமலையோட உயர்ந்தவன். யாராலையும் எந்த சக்தியாலையும் உன்னை கவுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு அங்கதான் யாருமே இல்லையே, யார்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க? புலம்ப விட்டாங்க மிஸ்டர் குள்ளபுதாம். ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அடிக்க ரூம் ஸ்ப்ரேயும் ஒண்ணு மாப்பிளைக்கு பர்ஃபியூமும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நீ எதுக்காக இட்டு எறும்பு பொடிலாம் வாங்கிட்டு வர சொன்ன? இதையும் ரூம்ல அடிக்கதான்டா. இதையெல்லாமா ரூம்ல அடிப்பாங்க? இதோ பாரு, போன தடவை நாகராஜன் வருவான்னு சொல்லி என்ன ஸ்லிப்பாக வச்சுட்டாங்க. ஆனா அந்த தப்ப இந்த தடவை நான் நடக்க விட மாட்டேன். தப்பா? என்ன தப்பு மாப்பிள்ள நடந்துச்சு? அடச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடா. நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி விஷயத்துல நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்கிட்டு வந்தது கொடுத்துட்டு ஒழுங்கா வந்த வழியே ஓடி போயிடு. நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொன்னேன்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் போறேன். சொல்ல முடியாது. சொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். போக மாட்டீங்க. நீ போகலன்னா என்ன, நான் போறேன். ஆனா உள்ளகில வந்த அவனை இட்டடிச்சு சாவடிச்சிடும். அடா பாவி, சஸ்பென்ஸ் வச்சுட்டானே. என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு இன்னைக்கு நமக்கு தூக்கமே வராது.
மிஸ்டர் நாகராஜா, இத தாண்டி நீங்க எப்படி உள்ள வரீங்கன்னு நான் இன்னைக்கு பார்க்க போறேன். நாகராஜா, இந்தியன் பார்டரை விட ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். இத தாண்டி உங்களால உள்ள வரவே முடியாது. அதனால நாகராஜா வருவான்னு சொல்லி என்னை யாராலையும் பயம் கொடுத்தவே முடியாது. சத்யா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஜடெல்லாம் வளர்ந்திருந்தா பூச்சூடி அழகு பார்த்திருப்பேன். இப்போ உனக்காக வாங்கின இந்த மல்லிகை பூவை என்ன பண்றது? அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? வேஸ்ட்லாம் ஆகாது. அந்த பூவை கொடுங்க. என்ன பண்ண போற? நீ குடுற சத்தி, நான் சொல்றேன். என்னது? சத்யா, என்ன பண்ற? ஆம்பளைங்க தான் மைனர் மாதிரி பூவை கையில சுத்திக்கணுமா? நானும் பொம்பளை மைனர் தான். எப்படி?